சூரியன் தரித்தது. அவர்கள் பெத்தாரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடு வானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். யோசுவா கர்த்தரை நம்புகிறார், அவருடைய வல்லமையை நம்புகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எமோரியரின் சேனையோடு யுத்தம் பண்ணினாலும் கர்த்தரே தம்முடைய வல்லமையினால் இஸ்ரவேலின் சத்துருக்களை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணுகிறார். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவும் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். கிபியோன் பட்டணத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற எமோரியருடைய சேனை பெரிதாயிருக்கிறது. அவர்களுடைய எண்ணிக்கையும் திரளாயிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக யுத்தம் பண்ணுகிறார். எமோரியரின் சேனையில் உள்ளவர்கள் பெத்தோரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகிறார்கள். அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணுகிறார். அவர்கள் செத்துப் போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் கல்மழை பெய்த அற்புதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: எகிப்து தேசத்தின் மீது இந்த யுத்தத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் இனிமேல் வரப்போகிற காலத்தில் கல்மழை பெய்யும் என்னும் தீர்க்க தரிசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: முதலாவது எக்காலத்தின் போது, ஏழாவது எக்காலத்தின் போது, ஏழாவது கலசத்தின் போது, அர்மகதோன் யுத்தத்தில் எமோரியரின் மனுஷர் மீது வானத்திலிருந்து பெரிய கற்கள் விழுகிறது. இது மனுஷரால் நடைபெறுகிற காரியம் அல்ல என்பதையும், இது இஸ்ரவேலின் தேவனுடைய பலத்த வல்லமையினால் நடைபெறுகிற காரியம் என்பதையும் எமோரியரின் மனுஷர் அறிந்து கொள்கிறார்கள். எமோரியரை முறியடிக்கிற இஸ்ரவேல் புத்திரரும் தங்களுடைய சொந்த பலத்தினால் அவர்களை முறியடிக்கவில்லை என்பதையும், கர்த்தர் தங்களுக்கு உதவி செய்கிறார் என்பதையும் அறிந்து கொள்கிறார்கள். கர்த்தர் வானத்திலிருந்து விழப்பண்ணின பெரிய கற்களுக்கு தப்பின எமோரியர் இன்னும் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் மொத்தமாய் சங்காரம் பண்ண வேண்டும். அதற்கு ஒரு பகல் பொழுது போதுமானதாய் இருக்காது. பகல் பொழுதின் கால அளவு அதிகமாய் இருக்க வேண்டும் என்று யோசுவா விரும்புகிறார். அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். அந்நாளிலே கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிறார். முதல் முறையாக ஒரு மனுஷன் வான மண்டலத்தில் உள்ள கிரகங்களுக்கு கட்டளையிடுகிறான். இவை அவனுக்கு கீழ்ப்படுகின்றன. எசேக்கியா ராஜாவின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு சூரிய கடிகாரத்தின் 10 பாகையை பின்னாக திருப்புகிறார். தரித்து நில்லுங்கள் என்பதற்கான எபிரேய வார்த்தை டமான் என்பதாகும். இந்த வார்த்தை டாமா என்னும் எபிரேய வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. ஆயலோன் என்பது ஒரு பட்டணத்தின் பெயர். இது ஆயலோன் பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கிறது. இந்த பட்டணம் எருசலேமுக்கும் எக்ரோனுக்கும் நடுவில் உள்ளது. செபிலோன் என்னும் பெயரிலும் ஒரு பட்டணம் உள்ளது. ஆயலோன் பள்ளத்தாக்கிலிருந்து யோசுவா சூரியன் அஸ்தமனமாவதையும் சந்திரன் உதயமாவதையும் காண்கிறார். இவை இரண்டையும் தரித்து நிற்குமாறு கட்டளையிடுகிறார். கர்த்தர் யோசுவாவின் விண்ணப்பத்தை கேட்டு சந்திரனையும் சூரியனையும் தரித்து நிற்க பண்ணுகிறார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்து நிற்கிறது, சந்திரனும் நிற்கிறது. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடு வானத்தில் நிற்கிறது.
யுத்தம் பண்ணுவதற்கு மேலும் ஒரு பகல் பொழுது கிடைக்கிறது. இது ஒரு பெரிய அற்புதம். யோசுவாவின் சேனையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அவர்கள் 3 பகல் பொழுதிலும் 1 இரா பொழுதிலும் எமோரியரின் மீது யுத்தம் பண்ணுகிறார்கள். யாசேரின் புஸ்தகம் என்னும் இந்த புஸ்தகத்திற்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புஸ்தகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சில பெயர்கள் செப்துவஜின்ட் பதிப்பில் இந்த புஸ்தகத்தை பற்றி ஒன்றும் கூறப்படவில்லை. யாசேரின் புஸ்தகம் இந்த வசனத்திலும் 2 சாமுவேல் 1:18 வசனத்திலும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகத்தை யாசேர் என்னும் தனி மனிதனோ அல்லது பல மனுஷர்களோ எழுதியிருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தாரின் யுத்த வெற்றிகளை பற்றி இந்த புஸ்தகத்தில் தொகுத்து எழுதப்பட்டிருக்கிறது. சந்திரனும் சூரியனும் தன் தன் மண்டலத்தில் நின்றன. உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. ஆபக்கூக் 3:11. யோசுவா இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் முன்பாக சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கட்டளை கொடுக்கிறார். சூரியனே, நீ கிபியோன் மேலும், சந்திரனே, நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று கட்டளையிடுகிறார். யோசுவா கட்டளையிட்ட பிரகாரமாக சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்கிறது. யோசுவாவின் முற்பிதாவாகிய யோசேப்பு சந்திரனையும் சூரியனையும் குறித்து ஒரு சொப்பனம் கண்டார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்கினதாக சொப்பனம் கண்டார். யோசேப்பு கண்ட சொப்பனம் யோசுவாவின் காலத்தில் நிறைவேறுகிறது. யோசுவா சூரியனை பார்த்து, சூரியனே, நீ கிபியோன் மேல் தரித்து நில் என்று சொல்லுகிறார். கிபியோனிலே யுத்தம் நடைபெறுகிறது. சூரியன் தரித்து நின்றால் அது இஸ்ரவேல் புத்திரருக்கு சாதகமாகவும் எமோரியருக்கு பாதகமாகவும் இருக்கும். சூரிய வெளிச்சத்திலே இஸ்ரவேல் புத்திரர் எமோரியரை பட்டயத்தால் கொன்று போடுவார்கள். சூரியன் அஸ்தமனமாகி இருள் அடைந்துவிட்டால் எமோரியர் இருளிலே தப்பித்து ஓடிப்போய் விடுவார்கள். யோசுவா சூரியனுக்கு கட்டளை கொடுக்கும் போது அது மாலை வேளையாக இருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். யோசுவா சந்திரனுக்கு கட்டளை கொடுக்கும் போது நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேல் தரித்து நில் என்று கட்டளை இடுகிறார். இந்த பள்ளத்தாக்கு கிபியோன் பட்டணத்திற்கு அருகாமையில் உள்ளது. யோசுவா இப்போது ஆயலோன் பள்ளத்தாக்கில் இருக்கிறார். யோசுவா இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சந்திரனுக்கும் சூரியனுக்கும் கட்டளை கொடுக்கிறார். அவர் கட்டளையிட்ட பிரகாரமாக சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் யோசுவா கட்டளையிட்ட வார்த்தைகளையும் கேட்கிறார்கள். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்பதையும் பார்க்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அதிகரிக்கிறது. கர்த்தரே சர்வ சிருஷ்டிகர். அவரே வானத்தையும் பூமியையும் சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்தார். தம்முடைய தெய்வீக பிரமாணத்தின்படி கர்த்தர் தம்முடைய சர்வ சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு வானமும் பூமியும் இவற்றிலுள்ள சகல சிருஷ்டிகளும் கீழ்ப்படுகிறது. யோசுவா தன்னுடைய சுய பலத்தினாலே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை கொடுக்கவில்லை. அவர் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய நாமத்தினாலே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை கொடுக்கிறார். சூரியன் அப்படியே தரித்து நிற்கிறது. சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்கவில்லை. அது ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நிற்கிறது. இயற்கையின் பிரமாணத்தின்படி சூரியன் இப்போது அஸ்தமித்திருக்க வேண்டும். ஆனால் அந்த சூரியன் அஸ்தமிக்காமல் நடுவானத்தில் அப்படியே நிற்கிறது. பூமியின் மீது இருள் வராமல் கூடுதலாக ஒரு நாள் முழுவதும் பகலாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு நாள் முழுவதும் பகல் பொழுது கூடுதலாக கிடைக்கிறது. இதனால் இஸ்ரவேல் புத்திரரால் எமோரியரின் சேனையில் உள்ள ஜனங்களை சங்காரம் பண்ண முடிகிறது. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக இந்த நாளிலே ஒப்புக் கொடுக்கிறார். இந்த சம்பவம் யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதர்களுடைய சரித்திரத்திலே அவர்கள் பாரம்பரியமாக பாடுகிற பாடல்களை எல்லாம் யாசேரின் புஸ்தகத்திலே கோர்வையாக கோர்க்கப்பட்டிருக்கிறது. யோசுவா கட்டளையிட்ட பிரகாரமாக சூரியன் கிபியோன் மேலும் சந்திரன் ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நிற்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்காக செய்து கொண்டிருக்கிற மகா பெரிய கிரியை நிறைவேறுவதற்காக சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்கிறது. யுத்த களத்திலே இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் இந்த அதிசயத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகளை பார்த்து கர்த்தரை துதிக்கிறார்கள். ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்துக்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். 2 நாளாகமம் 32:31.
கிபியோனின் மனுஷரும் எமோரியரின் சேனையில் உள்ளவர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். அவர்கள் சூரியனையும் சந்திரனையும் தங்கள் தெய்வமாக வணங்குகிறார்கள். சந்திரனும் சூரியனும் வல்லமையான தெய்வங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் வணங்குகிற சூரியனும் சந்திரனும் யோசுவாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தரித்து நிற்கிறது. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வல்லமை இல்லை என்பதும் அவை தெய்வம் அல்ல என்பதும் இதன் மூலமாக நிரூபணமாகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைக்கு சந்திரனும் சூரியனும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதையும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய சர்வ வல்லமை வெளிப்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே மிகப்பெரிய அற்புதம் நடைபெறும். அப்போது விசுவாசிகள் மீது நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து உதிப்பார். மனுஷரை சூழ்ந்திருக்கிற இருளை நீக்கி போடுவார். அவர்களுக்கு வெளிச்சத்தை கட்டளையிடுவார். ஆனாலும் என் ஆபத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். மல்கியா 4:2. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பி போகிறார். அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை என்று இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருந்தாலும் சூரியன் 10 பாகை பின்னிட்டு திரும்பிய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. யோசுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்புகிறார். இந்த வசனம் யோசுவா 10:43 வசனத்தை போல் உள்ளது. ஆனால் செப்துவஜின் பதிப்பில் இந்த வசனம் சேர்க்கப்படவில்லை. ஆகமத்தை பிரதி எடுத்தவர்கள் யோசுவா 10:43 வசனத்தை 2 தடவை எழுதியிருக்க வேண்டும். அதன் பின்பு யோசுவா 10:16 வசனத்தை அவர்கள் எழுதியிருக்கலாம். அல்லது யோசுவா 10:15 வசனத்தில் கில்கால் என்று கூறப்பட்டிருப்பது மக்கதாவை குறிக்கலாம். யோசுவா இங்கு ஒரு தற்காலிக பாளையத்தை அமைத்திருக்கிறார். அதன் பின்பு யோசுவா கில்காலில் இருக்கிற பாளையத்திற்கு போகிறார்.